ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மீண்டும் இந்த ஆரோக்கியம் அண்ணா காணொளி வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொளியிலே சாத்தானை குறித்ததான 2 தவறான எண்ணங்களை பற்றியும் வேத வசனத்தின் அடிப்படையிலே எது சரி என்பதை குறித்தும் ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறேன். குறிப்பாக இந்த நாளிலே அநேக விசுவாசிகள் ஊழியர்கள் ஜெபிக்கும் போது சாத்தானை நாங்கள் கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்திலே என்று சொல்லி ஜெபிப்பதை நாம் அறிவோம். பைண்ட் த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தினாலே சாத்தானை கட்டுகிறோம், பிசாசை கட்டுகிறோம் என்றெல்லாம் சொல்லி ஜெபிக்கிறார்கள். சாத்தானை நாம் கட்ட முடியுமா? வேத வசனம் என்ன கூறுகிறது? இதை இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நாம் வேத வசனத்துக்குள் செல்வதற்கு முன்பதாக இந்த சாத்தானை நாம் கட்டுகிறோம் என்று சொல்லி ஜெபிக்கிறோமே, சாத்தான் கட்டப்பட்டு விட்டானா என்பதை நாம் மேலோட்டமாக பார்த்தாலே புரிந்துவிடும். இப்போ ஒருவரை கட்டுகிறோம் என்று சொன்னால் அதன் பின்பு அவருடைய செயல்பாடு நின்று போகும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாய் பல இடங்களில் போய் தொந்தரவு கொடுக்கிறது, ஒரு சிலரை கடிக்கிறது, அல்லது கோழி ஆடுகளை பிடித்து சாப்பிடுகிறது, மற்றவர்களுக்கு தொந்தரவாக இருக்கிறது. இப்ப அந்த நாயை பிடித்து கட்டிவிட்டால் அதன் பின்பு அதனுடைய தொந்தரவுகள் தீமைகள் நின்றுவிடும். ஏனால் அதனால் செயல்பட முடியாது. அந்த அடிப்படையில சாத்தான் கட்டப்பட்டு விட்டானையாகில் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பாவங்கள் தீமைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் சாத்தான் தான். அப்ப அவைகளெல்லாம் நின்று விட்டு இருக்கும். சாத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறபடினால்தான் இன்று வரைக்கும் அது தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதிலிருந்தே சாத்தான் இன்னும் கட்டப்படவில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்கிறோம். சரி, வசனத்தின் வாயிலாக சாத்தானை கட்ட முடியுமா? வேதத்துல எங்கே ஆகிலும் சாத்தானை கட்டுங்கள் என்றோ சாத்தானை கட்ட முடியும் என்றோ எங்கும் வேதத்தில் எழுதப்படவில்லை. மாறாக சாத்தானை குறித்து என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால், மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? பிசாசுகளை துரத்துங்கள் என்று சொல்லுகிறார். பிசாசுகளை துரத்துதல் என்பது நம்மளை விட்டு அப்புறப்படுத்துதல். கட்டுதல் என்றால் செயல்பாடு நின்றுவிடும். ஆனால் துரத்தும் போது அவன் இங்கிருந்து வேற இடத்துக்கு போவான், அங்க போய் செயல்படுவான், மீண்டும் இங்கே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இயேசு பிசாசுகளை துரத்துங்கள் என்று தான் சொன்னார், கட்டுங்கள் என்று சொல்லவில்லை. யாக்கோபு அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்? 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே யாக்கோபு விதமாய் சொல்லுகிறார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு சொல்லுகிறார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்னும் நீங்க அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்வதற்கு முன்பதாக இன்னொரு கட்டளை கொடுக்கிறார், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருந்து பிசாசுக்கு எதிர்த்தால்தான் அவன் ஓடி போவான். இயேசுவுக்கு கீழ்ப்படிந்த வாழ்க்கை இல்லாதபடி, ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை இல்லாதபடி வாழ்ந்து கொண்டு பிசாசுக்கு எதிர்க்க முடியாது. அதே போல 1 பேதுரு 5:9 அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தால், அவரும் அதைத்தான் சொல்லுகிறார், விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்து எதிர்த்து நில்லுங்கள், விசுவாசத்தில் உறுதியாயிருந்து எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இதான் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் என்று நீங்கள் பார்த்தால், எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அவன் நம்ம சுத்தி வருவான், அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. அவன் இடம் கொடுத்தால் நமக்குள்ளே புகுந்து விடுவான். இதைத்தான் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். யூதாசினுடைய வாழ்க்கை குறித்து வாசிக்கும் போது யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று சொன்னால், பிசாசுக்கினுடைய காரியத்தை நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வைத்து வைக்க கூடாது. யூதாசுக்குள்ளே பண ஆசை, இது பிசாசுக்குரிய காரியம். பொருள் ஆசை பிசாசுக்குரிய காரியம். அதை அவன் வைத்துக் கொண்டே இயேசுவை பின்பற்றினான், ஊழியம் செய்தான். ஆனால் ஒரு காலகட்டம் வரும்போது யோவான் 13:27 வாசிக்கிறோம், சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்ப இடம் கொடுக்கும் போது அவன் நமக்குள்ளே புகுந்து விடுகிறான். இயேசு கிறிஸ்துவை குறித்து அதே யோவான் 14:30 வாசிக்கிறோம். அவர் சொல்கிறார், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான்,
அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அவன் என்கிட்ட வருவதற்கு, எனக்குள்ளே புகுந்து விடுவதற்கு அவனுடைய காரியங்கள் ஒன்றுமில்லை. இப்போ பிசாசை குறித்து, சாத்தானை குறித்து வேதம் சொல்லுகிறது துரத்த வேண்டும், எதிர்த்து நிற்க வேண்டும், அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆனா கட்டுங்கள் என்று சொல்லப்படவில்லை. இது தவிர இன்னும் பிசாசு நம்மோடு யுத்தம் பண்ண, போராட, பல பாடுகள், பிரச்சனைகள் இவைகளெல்லாம் கொண்டு வந்து போராட்டத்துக்கு வருவான். அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் அங்கே பவுல் எழுதுகிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, குறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்துல அவனை நின்று எதிர்த்து போராடணும்னா பாருங்க, தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். இவன்கிட்ட சண்டை போடணும்னா, எதிர்த்து நிறுத்தி ஜெயிக்கணும்னா திராணி வேணும்னா சர்வாயுத வர்க்கம். நீங்க அதுல 14ஆம் அதிகாரத்திலிருந்து வாசி பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்வாயுத வர்க்கம் என்று தெளிவாக எழுதியிருக்கிறார். சத்திய என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, பொல்லாங்கனியும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சணியம் என்னும் தலைச்சிரா, ஆவியின் பட்டயம், இதெல்லாம் வரிசையா கொடுக்கிறார். இதை வச்சு அவனோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியும். மற்றபடி பிசாசை நாம் இப்போது கட்ட முடியாது. அதனாலதான் பேதுரு என்ன எழுதுகிறார் பாருங்க, 1 பேதுரு 5:8, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி, அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் சுற்றி கொண்டேதான் இருப்பான், தெரிந்து கொண்டேதான் இருப்பான். அவனை கட்ட முடியாது. இது பிசாசுக்கு கூட தெரியும். அதனாலதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவனை சொல்லுகிறான், தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்தவா இங்கே வந்தீர் என்று கூப்பிட்டார்கள். பிசாசை கட்டுவதற்கு தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். இப்போது அவனை கட்ட முடியாது. அவனுக்குன்னு சில ரைட்ஸ், அதாவது சில உரிமைகள், சில அனுமதிகள், சில சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நம்ம கேட்க முடியாது. அது தேவனுடைய ஆதீனத்தில் உள்ளது. அது தேவனுடைய நீதி. அது தேவன் கொடுத்த அவனுக்கு ஒரு வாய்ப்பு. ஆகவே அவனை நாம் இப்போது கட்ட முடியாது. அவன் சுற்றி திரிந்து கொண்டே இருப்பான். அது மாத்திரமல்ல, அவன் நம்மை சோதிப்பதற்கான ஒரு அனுமதி அவனுக்கு இருக்கிறது. நம்மை வஞ்சிப்பதற்கான அனுமதி இருக்கிறது. நம்மை பாடுகளுக்குள்ளே படுத்துவதற்கான அனுமதி இருக்கிறது. இதை நம்ம வேதத்துல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டுல யோபு என்ற பக்தனுடைய வாழ்க்கை குறித்து வாசிக்கும் போதும் கூட இந்த சாத்தான் தேவபுத்திரர் இருக்கிற அந்த இடத்துக்குள்ளே அவன் போகிறான். யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சாத்தானை குறித்து இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனத்தை பாருங்க. யோபு 1:7, கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். பூமி எங்கும் நான் உலாவுவேன், சுற்றி திரிந்து வருகிறேன். இப்ப அவன் எங்க போயிட்டான்? 6ஆம் வசனம் சொல்கிறது, தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். இங்க மட்டுமில்ல, தேவனுடைய சமூகத்துக்குள்ள போய் நிற்கக்கூடிய ஒரு அனுமதி இருக்கிறது. இப்ப அவன் போய் யோபுவை சோதிக்கணும்னு சொல்லும் போது ஆண்டவர் உன்னை நான் கட்டிடுவேன், சோதிக்க கூடாது என்று சொல்லவில்லை. அங்கே அனுமதி கொடுக்கிறார். ஏன்னா அவனுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கிறது. அந்த காலம் முடியும் போதுதான் அவனை நாம் கட்ட முடியும். இப்ப பாருங்க, புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது இயேசு கிறிஸ்துவே விதிவிலக்கல். அவர் மனுஷகுமாரனை வந்த போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆவியானவராலே, பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. பிசாஸ் சோதிக்கணும்னு சொல்லி ஆவியானவர் இயேசுவை வனாந்தரத்துக்கு கொண்டு போகிறார். இதை விட வேற ஒரு சாட்சி நமக்கு தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவையே பிசாசு சோதிப்பதற்கு உரிமை உள்ளவனாய், அதிகாரம் உள்ளவனாய் இருந்தான். அதனாலதான் பேதுருவை குறித்து லூக்கா 22ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது இயேசு பேதுருவை பார்த்து சொல்கிறார், சீமோனே சீமோனே, சாத்தான் உன்னை கோதுமை சுளையினால் புடைக்கிறது போல உன்னை புடைக்க உத்தரவு கேட்டுக்கொண்டான். நான் உத்தரவு கொடுக்கலன்னு சொல்லல, நான் உத்தரவு கொடுத்துட்டேன். உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன்னா இயேசு சொல்லுகிறார்.
ஆகவே இந்த வசனங்களை பார்க்கும்போது சாத்தானை இப்போது நாம் கட்ட முடியாது, அவனுடைய செயல்பாடுகளை நிறுத்த முடியாது. அவன் பூமி எங்கும் உலாவுவதற்கான உரிமையை பெற்றவன், சோதிப்பதற்கு உரிமை பெற்றவன், மட்டுமல்ல நம்மை வஞ்சிப்பதற்கு உரிமை பெற்றவன், பொய் சொல்லி நம்மை ஏமாற்றுவதற்கு உரிமை பெற்றவன், நம்மோடு போராடுவதற்கு பாடுகள் உபத்திரவங்களை கொண்டு வருவதற்கு உரிமை பெற்றவன். ஆனா அதிலிருந்து அவனை துரத்தவும், அவனை எதிர்த்து நிற்கவும், அவனை நம்மை விட்டு தூரம் போக செய்யவும், அவனை ஜெயிக்கவும் தக்கதான ஆலோசனைகளையும் வாய்ப்புகளையும் தேவன் கொடுத்திருக்கிறார். அவன் எப்ப கட்டப்படுவான் என்பதையும் வேதம் சொல்கிறது பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் கட்டப்படக்கூடிய காலம் அங்கே குறிப்பிடப்படுகிறது. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் வரவும் கட்டி வைத்து, அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 1000 அரசாட்சிக்கு முன்பதாக தான் தூதன் வந்து அவனை பிடித்து கட்டி அந்த 1000 வருஷம் அவன் செயல்பாடு நிறுத்தப்படும். அதனாலதான் அந்த 1000 வருஷ அரசாட்சி பூமி எங்கும் சமாதானம் இருக்கும், கர்த்தரை அறிகிற அறிவு நிரம்பி இருக்கும். ஏசாயா 11 சொல்லப்பட்டது போல விரியன் பாம்பு குற்றியிலே குழந்தைகள் கைவிட்டு விளையாடும், ஆட்டுக்குட்டியும் ஓனாயும் ஒன்றாக படுத்திருக்கும், இப்படிலாம் அவர் சொல்லுகிறார். அந்த 1000 வருட அரசாட்சி சமாதானமாய் இருப்பதற்கு, பாவம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் இந்த சாத்தான பெயர் கட்டி வைக்கப்படுகிறான். அதன் பின்பு நீங்க பாத்தீங்கன்னா 7ஆம் வசனம் சொல்கிறது, அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவிலிருந்து விடுதலையாகி திரும்ப அவன் ஒரு யுத்தத்துக்கு வருவான். அதன் பின்பு 10ஆம் வசனம் சொல்கிறது, நிரந்தரமாக ஆண்டவர் அவனோடு யுத்தம் பண்ணி அக்னியும் கந்தகம் அடிக்கிற கடலிலே அவன் தள்ளப்பட்டு சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவான். அப்பதான் அவனுக்கு கடைசி முடிவு. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் அவனை நாம் கட்டுவதற்கோ அவனை தடுத்து அவனுடைய செயல்பாட்டை முற்றிலும் அற்றுப்போக செய்யவோ முடியாது என்பதை வேதத்திலே அறிகிறோம். இப்போ ஒருவேளை நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலையும், மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலையும் இவ்விதமாக எழுதியிருக்கிறதுன்னு கேட்கலாம். மத்தேயு 12:29, அன்றியும் பலவானை முந்தி கட்டினாலுடைய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினனை ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். இதே பகுதியை மார்க் 3:27 எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதுல வீட்டுக்குள் ஒருவர் புகுந்தவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும் என்று எழுதியிருக்கிறது. அங்கே அவர் கொள்ளையிட முடியாது என்று பதிலாக குறிப்பிடுகிறார். இதை வைத்துக் கொண்டு இன்றைக்கு அநேகர் பலவான் என்றால் சாத்தான், அவனை கட்ட வேண்டும், கட்டினால் ஒளியன் எழுதியிருக்கிறது, அவர்கள் கட்ட வேண்டும் என்று சொல்லி சாத்தானை கட்டுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, இங்கே பலவான் என்பதை சாத்தான் என்றோ அதை கட்ட வேண்டும் என்ற அர்த்தத்திலே அது சொல்லப்படவில்லை. நான் அதுக்கு முன்பதாக இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதே போல ஒரு வசனத்தை நான் சொன்னேன்னா உங்களுக்கு அது புரியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 24:28 பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். ஒரு முறை இந்த வசனத்தை ஒரு பெரிய ஊழியக்கார், ஒரு 15-25 வருஷம் இருக்கும், அவரிடத்துல கேட்கும் போது, பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்று எழுதியிருக்கிறதே, இங்கே பிணம் என்று சொல்வது யார், கழுகு யார் என்று கேட்கும் போது அவர் சொன்னார், இது இயேசுவின் வருகையை பற்றி சொல்லப்பட்ட இடம். இயேசு கிறிஸ்துவின் வருகையில விசுவாசிகள் சேர்க்கப்படுவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பிணம் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும், கழுகு என்பது விசுவாசிகளை குறிக்கும். இயேசு வரும்போது இயேசுவின் இடத்துல, அதாவது பிணம் இடத்துல கழுகு சேர்வது போல இயேசுவின் இடத்துல விசுவாசிகள் சேர்வார்கள் என்று சொன்னார். ஆனா இந்த வசனத்தின் நேரடி அர்த்தத்தை நம்ம அதுல பார்க்க முடியாது. பிணம் இயேசு கிறிஸ்து, கழுகு விசுவாசிகள் என்ற அர்த்தத்துல சொல்லல, அதுக்குள்ள இருக்கிற கருத்தை பார்க்க வேண்டும். அதாவது எப்படின்னா, இயேசுவின் வருகை, நீங்க இதை குறித்து இன்னும் நீங்க பார்க்கணும்னா லூக்காவில கூட பார்க்கிறோம். லூக்கா 17:37 இருக்குது. அங்க இயேசுவின் வருகை குறித்து இயேசு சொல்லிக்கொண்டே வருகிறார். இந்த வருகை என்பது எப்போது இருக்கும் என்று யாருக்கும் எந்த நேரத்துல வருவான்னு தெரியாது. இப்போ ஒரு குறிப்பிட்ட நாள்ல குறிப்பிட்ட நேரத்துல வருவார்னு சொன்னா நம்ம ரெடியா ஆயத்தமாகி பாட்டு பாடி நம்ம சரி பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து எப்போ வருவார்,
ராத்திரியோ சேவல் கூறு நேரத்திலேயோ விடியற் காலையிலேயோ மாலையிலேயோ எப்பனே அவர் சொல்ல வருவார் என்று வேதத்துல சொல்லப்படலை. அப்ப எல்லாரும் அந்தந்த அலுவல்களிலே இருக்கும் போது திடீரென்று இயேசு கிறிஸ்து வந்தால் அந்த வருகை எப்படி தெரியும் என்ற அர்த்தத்திலே அங்கே பேசப்படுகிறது. அதனாலதான் லூக்காவில் அவர் சொல்கிறார், 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 பேர் படுக்கையில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் என்று சொல்கிறார். அப்ப அவங்க கேட்காது எப்படின்னு கேட்கும் போதுதான் இயேசு சொல்கிறார், பிணம் இங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அதுல சொல்ல வர கருத்து என்னன்னா, நம்ம அன்றாட அலுவல்கள்ல ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் கர்த்தருக்கென்று கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமானப்பட்ட நிலையிலே வாழுகிற ஒரு மனிதன் எந்த நிலையிலே இருந்தாலும், தூங்கிட்டு இருந்தாலும் சரி, அவன் வேலையில இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வருகையை அவனால் அறிந்து கொள்ள முடியும். அதாவது ஒரு பிணம் இருக்கிற இடத்தை கழுகுக்கு யாரும் சொல்லுவதும் இல்லை, காட்டி கொடுப்பதும் இல்லை. அதனுடைய உணர்வு பிணம் இருக்கிற இடத்தை கழுகால் அறிந்து கொள்ள முடியும். இன்னொரு வழியில சொன்னா, சீனி இருக்கிற இடத்தை தேடி செல்லி எறும்பை போல, இங்க டப்பாவில் போட்டு சீனியை மூடி எங்க வச்சாலும் சரி, வீட்டுக்குள்ளே எறும்பு இருக்காது, எங்கேயோ இருக்கிற எறும்பு தன்னுடைய உணர்வினால் அந்த சீனியை தேடி வந்துவிடும். அது இயற்கை உணர்வு. அதே போல விசுவாசிகள் இந்த உலகத்துல எந்த வேலையில ஈடுபட்டு கொண்டிருந்தாலும், தூங்கி கொண்டிருந்தாலும், இயேசுவின் வருகை வரும்போது அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே இருக்கும். அந்த உணர்விலே அவர்கள் இயேசுவின் வருகை அறிந்து போய்விடுவார்கள். அதுக்குதான் அந்த வசனத்தை சொல்கிறார். அதே போலதான் இங்கே பலவானை கட்டினால் என்று சொல்லும் போது, பலவான் என்பது பிசாசு என்றோ அவனை கட்ட வேண்டும் என்ற அர்த்தத்துல சொல்லல. அப்படி சொன்னா நான் முன்னால சொன்ன அந்த வசனங்கள் எல்லாம் மாறுபட்டதாய் மாறிவிடும். நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க கொஞ்சம் இதோட தெளிவா இருக்கிறது. பாருங்க, லூக்கா 11:21. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானே ஆகில் அவன் நம்பி இருந்த சகல ஆயுத வர்க்கத்தை பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். இப்ப இதுல என்ன சம்பவம் நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து பிசாசை துரத்துகிறார். ஆனா அங்க இருந்த மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிசாசின் தலைவனை வைத்து பிசாசை துரத்துகிறான் என்று சொல்கிறார்கள். இந்த இடத்துலதான் இயேசு இதை சொல்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா, பெயல் சொகுலை கொண்டு இவன் பிசாசுகளை துரத்துகிறான். இப்ப ஆண்டவர் ஒரு உதாரணம் சொல்கிறார். ஒரு பலவான் இருக்கிறான், அவன் தன்னுடைய அரண்மனைய காத்துட்டு இருக்கும்போது அவனை மேற்கொள்ள வேண்டுமானால் அவனை விட அதிக பலவான் வந்தால்தான் மேற்கொள்ள முடியும். அப்படியானா சாத்தான நான் துரத்துறது, சாத்தானை வச்சு துரத்த முடியாது, சாத்தானை விட பலமுள்ளவராகிய ஆண்டவருடைய ஆவியினால் நான் துரத்துகிறேன். சொல்ல ஒரு கருத்து என்னன்னா, சாத்தானை விட பலமுள்ளவர் ஆண்டவர். அந்த நீங்க பாருங்க, நான் 20ஆம் வசனம், நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் இடத்தில் வந்திருக்கிறது. நான் சாத்தானை வந்து அவரை விட பலமுள்ள தேவனுடைய ஆவியினால் துரத்துகிறேன். அதனாலதான் இங்க பலவான் என்பது சாத்தானை குறித்தாலும் அவனிலும் பலவான் என்பது ஆண்டவரை குறிக்கிறது. அப்ப இங்க சாத்தானை கட்ட வேண்டும் என்ற அர்த்தத்துல சொல்லல, ஒரு கான்செப்ட் சொல்கிறார். ஒரு பலவான் இருக்கிறான், அவனை நம்ம மேற்கொள்ளணும்னா, அவன் வீட்டுல இருக்கிறத கொள்ளையிடனா அவனை விட பலவான் வந்தாதான் அவனை மேற்கொள்ள முடியும். ஆகவே பிசாசை விட பலமுள்ளவனாகிய ஆண்டவருடைய நாமத்திலே பிசாசை துரத்துகிறேன் என்ற கருத்தை தான் அங்கே அவர் சொல்லுகிறார். அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளும் பிசாசை எப்படி துரத்த முடிகிறது? உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். புண்ணியவா 4 வாசிக்கிறது போல அந்த ஆண்டவர் நமக்குள் இருக்கிறபடினால, அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறபடினால பிசாசை எதிர்த்து நிற்க முடியும், அவனை விரட்ட முடியும். ஆகவே பிசாசை கட்ட வேண்டும் என்ற அர்த்தத்தில் அது சொல்லப்படவில்லையே ஒழிய, சாத்தானை விட தேவன் பலமுள்ளவர், அந்த தேவன் அவனை விட பலமுள்ளவராய் இருக்கிறபடினா சாத்தானை துரத்துகிறார். இதைதான் அவர் சொல்லுகிறார். ஆகவே சாத்தானை நாம் இப்போது கட்ட முடியாது, அவனுடைய செயல்பாடை நிறுத்த முடியாது. இன்னும் கூட ஒரு சிலர் இன்னொரு வசனத்தை சுட்டி காட்டி கூட அதை கேட்காங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல அங்கே ஒரு நிகழ்ச்சியை குறித்து வாசிக்கிறோம். பேதுருவை குறித்து பார்க்கிறோம். பேதுருவிடத்துல ஆண்டவர் சீசரிடத்துல கேட்கிறார், என்னை மனுஷகுமாரனாக என்னை யார் என்று சொல்லுகிறார் என்று கேட்கும்போது பேதுரு மட்டும் சொல்கிறான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து அவனை பாராட்டுறார். இதை உனக்கு மாம்சபுரத்தமும் வெளிப்படுத்தல, ஆண்டவர் பிதாவாகிய தேவன் தான் இதை உனக்கு வெளிப்படுத்தினார் இந்த சத்தியத்தைன்னு சொன்ன உடனே அவர் அவனுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளுன்னு சொல்லிட்டு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன், பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும். இது பேதுருவுக்கு பிரத்யேகமா ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்கு தத்தம்.
இதுல பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்னா பரலோக ராஜ்யத்தை திறந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள மக்களை அனுப்பக்கூடிய ஒரு அதிகாரத்தை பேதுருவுக்கு தருகிறேன் என்று சொல்கிறார். அதுக்கு அடுத்தாலதான் நீங்க பூமியில கட்டுறது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும், இங்க பூமியில கட்டவிழ்ப்பது பரலோகத்துல கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இதுவும் கூட ஒரு கருத்தையும் ஒரு அதிகாரத்தையும் குறித்து தான் சொல்கிறார். எப்படின்னா, பேதுருவுக்கு இந்த சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டபடினால் இந்த கல்னா இயேசு கிறிஸ்து, இந்த கிறிஸ்துவாகி இயேசு கிறிஸ்துவிலே சபை கட்டப்படும். இந்த சபை கட்டப்படுவதற்கான திறவுகோல் ஆரம்பிப்பது பேதுரு. அதைத்தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, சபை முதலாவது தொடங்கப்படுவது பேதுருவினுடைய முதல் பிரசங்கம். அவன் பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் அன்றைக்கு மனம் திரும்பினார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள், அங்கே சபைகளிலே சேர்க்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை 38 இருந்து 40 வரைக்கும் வாசித்து பாருங்க. அன்றைக்குதான் சபை தொடங்குகிறது. இந்த அதிகாரம் இங்க நிறைவேறுகிறது. அதுதான் பேதுருக்கு. அப்ப அங்கே கட்டப்படுதல், இங்க கட்டுறது அங்க கட்டப்பட்டிருக்குன்னா என்ன அர்த்தம்? நீ இந்த ரட்சிப்புக்காக ஜனங்களை ஆண்டவருக்குள்ளே பரலோகத்துக்குள்ளே கொண்டு வருவதற்காக இனி இந்த பூமியிலே ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும், தேவனுடைய வார்த்தையை விதைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அது பரலோகம் உனக்கு அங்கீகரிக்கும். அதுதான் நீங்க எபிரேயர் 2:4 வாச பாத்தீங்கன்னா, ரட்சிப்புக்கு அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. இன்னைக்கு அடையாளம் அற்புதம் நடக்கிறது ஒரு ஜனத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்துறதுதான். அது தன்னுடைய புகழுக்கோ பணம் சம்பாதிப்பதற்கு அல்ல. அந்த அற்புதம் ஒருத்தனை பாவத்திலிருந்து மனம் திரும்ப செய்யலாம், அந்த பிரயோஜனம் இல்லை. ஆகவே பேதுருக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். அந்த அதிகாரத்தை வைத்து அவன் அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்துகிறார். அதனாலதான் நிறைய அற்புதங்களை கூட அவர் செய்கிறார். அதை பரலோகம் அங்கீகரிக்கிறது. பேதுரு இங்க என்ன செய்கிறாரோ அதை பரலோகம் அங்கீகரிக்கிறது. அதுதான் இங்க கட்டுகிறது அங்க கட்டப்படும், இங்கே கட்டவிழ்ப்பது அங்கே கட்டவிழ்க்கப்படும் என்று சொல்கிறார். இந்த பூமியில் உள்ளதெல்லாம் பரலோகத்துல இல்லை. ஆகவே அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரம், இந்த ரட்சிப்புக்காக சபையை உருவாக்குவதற்காக பேதுருக்கு ஒரு திறவுகோல், ஒரு அதிகாரம், அது பேதுருடைய வாழ்க்கையில் நிறைவுகிறது. மற்றபடி இந்த சம்பவங்கள் எல்லாம் சாத்தானை கட்டுவதற்காக அல்ல. சாத்தான் கட்டப்பட முடியாது. அவனை கட்டுவது 1000 அரசாட்சிக்கு முன்பதாக தூதன் தான். அது வரைக்கும் அவன் செயல்படுவான். ஆனால் அதே நேரத்தில் அவனை துரத்தலாம், அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம், அவனுக்கு இடம் கொடுக்காமல் வாழலாம். அவன் யுத்தத்துக்கு வரும்போது சர்வாயுத வர்க்கத்தை தரித்து அவனோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்கலாம். இதுதான் வேதம் கொடுக்கிற சத்தியம். அடுத்து சாத்தானை குறித்து இன்னொரு விஷயமும் இன்றைக்கு சொல்லப்படுகிறது. அதையும் லேசாக உங்களுக்கு நான் சொல்லிவிடுகிறேன். அதாவது ஒரு 25 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அப்ப அவர் பிரசங்கம் பண்ணும்போது ஜபத்தை குறித்து பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, உங்களுடைய ஜபம் நீண்ட நாள் ஜெபித்தும் கேட்கப்படவில்லையா? அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நீங்கள் அந்நிய பாஷையில ஜெபித்தால் உங்களுடைய ஜபம் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். இதை எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 12ஆம் வசனத்துல நான் வாசித்தது போல, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள். அவர் சொன்ன விளக்கம், வான மண்டலத்திலே பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இருக்கிறது. நீங்க இங்க சாதாரண பாஷையில ஜெபிச்சீங்கன்னா அங்கே அந்த ஆவிகள் சுத்தி கொண்டு இருக்கும். உடைய ஜபம் பரலோகத்துக்கு தேவனிடத்திலே போகும்போது இந்த பாஷை அதுக்கு தெரிகிறதுனால அந்த ஜபத்தை தடுத்துரும். நீங்க அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த பாஷை பிசாசுக்கு தெரியாது. ஆகவே அந்த ஜபம் நேரம் தேவனிடத்தை சென்றடைந்து பதிலை கொண்டு வந்துவிடும் என்று சொல்லி அல்லேலூயா சொன்னார். எல்லாரும் சொன்னாங்க. ஏன்னா இன்னைக்கு ஜனங்களுடைய நிலை, எதையாவது ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு வித்தியாசமான விளக்கம் கொடுத்துட்டா போதும், அப்படின்னு அல்லேலூயான்றாங்க. அது வசனத்துக்கு சரியா என்பதை யோசிப்பது இல்லை. இப்போ ஒரு மாதங்களுக்கு முன்பதாக கூட இதே கருத்தை ஒரு ஊழியர் பேசுனதை கேட்டேன். அவர் ஆனா இவர் சுட்டி காட்டின வசனத்தை அவர் காட்டல. அவர் அந்நிய பாஷையை முக்கியப்படுத்துவதற்காக அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணினால் அது சாத்தானுக்கு புரியாது என்று அவரும் இதே கருத்தை சொல்லி அவர் சுட்டிக்காட்டிய வசனம் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினால் அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அந்நிய பாஷையில பேசியாச்சுன்னா நம்ம தேவனிடத்துல ரகசியத்தை பேசுறோம். அதுக்குதான் அந்த பாஷை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது சாத்தானுக்கு புரியாது. நீங்க மற்ற பாஷையில ஜெபிச்சீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்சிடும். அந்நிய பாஷையில ஜெபிச்சீங்கன்னா அவனுக்கு அதுக்கு விளங்காத அவன் மண்டை குழம்பி போயிடுவான். ஆகவே ஆண்டவர் இந்த வரத்தை கொடுத்திருக்கிறார். அதனால நீங்க அந்நிய பாஷையில ஜெபிச்சா சாத்தானுக்கு தெரியாமல் ஆண்டவரோடு பேச முடியும். 2 பேரும் சொன்ன கருத்து ஒண்ணுதான், சுட்டி காட்டிய வசனங்கள் வேற. இங்கேயும் பாருங்க, அந்த வசனத்துல சாத்தானுக்கு தெரியாதபடி பேசணும் அந்த கான்செப்டே அங்க வரல.
அது வேற விஷயம். அதை குறித்து நம்ம வேற ஒரு செய்தியில பார்க்கலாம். ஆனா இவங்க ரெண்டு பேருமே சொல்ல வர கருத்து என்னன்னா, அந்நிய பாஷையை வலியுறுத்துவதற்காக தேவையற்ற வசனங்களை வச்சு, அதாவது மொட்டத்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விஷயத்த நான் வசனத்துல சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்காங்க. அப்படி பார்த்தா இன்னைக்கு நம்ம பண்ற ஜபம் 90% சாதாரண பாஷையில தான் ஜபிக்கிறோம். ஒரு முழுற ஜபமா இருக்கட்டும், ஒரு உபவாச ஜபமா இருக்கட்டும், ஆலயத்துல ஜபமா இருக்கட்டும், 4 பேர் கூடி வர்ற ஜபமா இருக்கட்டும், அந்நிய பாஷையில ஜபிக்கிற ரொம்ப சொற்பம் தான். நம்ம சாதாரண மொழியில தான் ஜபிக்கிறோம். அப்ப சாத்தான் அத்தனை ஜபத்தையும் தடுத்து விடுவானே. 90% ஜபம் சொந்த மொழியில ஜபிக்கிறோம். அப்ப சாத்தான் அத்தனையும் தடுத்துருவானே. அப்போ 100% அந்நிய பாஷையில ஜபிச்சாதானே ஜபம் கேட்கப்படும். ஒரு சாதாரண நிலையிலேயே தவறு என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். 2வது, இவர்களுக்கு சாத்தான் யார் என்பதும் தெரியவில்லை, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதும் தெரியவில்லை. சாத்தானை குறித்து எசேக்கியேல் 28 அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் இருந்தவன், ஞானத்தினால் நிரம்பினவன். அவனுக்கு தூதர் பாஷை தெரியும், பரலோக பாஷை தெரியும், எல்லாமே அங்கிருந்து தள்ளப்பட்டவன். அவனுக்கு தள்ளப்பட்டாலும் நான் ஏற்கனவே சொன்னது போல அவனுக்கு சில உரிமைகள், சில அனுமதிகள் இன்னும் இருக்கிறது. ஆகவே அவனுக்கு எல்லா பாஷையும் தெரியும். இவங்க பேசுற பாஷை நான் சொல்லல, எல்லா பாஷையும் தெரியும். அதனால அந்நிய பாஷை ஜெயிச்சவொன்னு அவனுக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. இதை அதை விட்டுருவோம். இப்ப இவங்க கருத்துப்படியே சாத்தானுக்கு தெரியுதோ தெரியலையோ வச்சுக்குவோம். நம்முடைய தேவன் யார்? ஜபத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? முதலாள் சொன்னது போல இங்க நம்ம ஜபிக்கிறோம், ஜபம் அப்படியே கடந்து பரலோகத்துக்கு போகிறது. அந்த கண்ணோட்டத்துல தான் அவர் சொன்னார், வானமண்டலத்துல இடையில இருக்கிற ஆவி மறிச்சிடும் அப்படின்னு சொல்லி. ஆனா வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? மத்தேயு 18 அதிகாரம் 20 வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அங்கே இயேசு கிறிஸ்து அருமையாக சொல்லுகிறார். மத்தேயு 18 அதிகாரம் 20 வசனம், ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன். ஜெபம் இங்க இருந்து எங்கேயோ பரலோகத்துக்கு போய் தான் ஆண்டவர்கிட்ட போகுதுங்கிற அர்த்தம் இல்லை. எங்க 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால கூடுகிறாரோ அவளுக்கு நடுவில் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். அப்ப நம்ம ஜபத்தை பக்கத்துல இருந்து அவர் கேட்கிறார். பழைய ஏற்பாட்டுல சங்கீதம் 145 18 வசனத்தை வாசித்து பாருங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார், பக்கத்திலே இருக்கிறார். இது தவிர இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா, நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரை சில நேரம் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ரோமர் 8 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. நாம் ஏற்றபடி விண்ணப்பம் பண்ண அறியாதிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்புறம் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்ப நம்ம ஜபம் எங்கேயோ கடந்து தேவனிடத்துல போகிறத பிசாசு எப்படி தடுக்க முடியும்? சரி, பிசாசு தடுக்கிறதா வைத்துக் கொள்வோமே. நீங்க வேதத்துல எரேமியா 23:24 வாசித்து பாத்தீங்கன்னா, அங்கே அவர் சொல்லுகிறார், யாவனாகிலும் நான் காணக்கூடாதபடிக்கு மறைவிடங்களிலே ஒழித்துக் கொள்ள கூடுமோ. எபிரேயர் 4:13 சொல்லுகிறார், சகலமும் அவர் கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமாய் நிர்வாணமாய் இருக்கிறது. நம்ம ஆண்டவருடைய கண்ணுக்கு மறைவானது எங்கேயுமே இல்லை. சங்கீதம் 139 சங்கீதக்காரன் 4 வசனம் சொல்கிறார், என் நாவில் சொல் பிரவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் அறிந்திருக்கிறேன், இருதயத்தின் நினைவை கூட அறிகிற வல்லமே நம்முடைய ஆண்டவத்துல உண்டு. அப்ப நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா இருந்து ஜெபிக்கிறோம். என் வாயில சொல்லுவதற்கு முன்னே ஆண்டவருக்கு தெரியும், இருதயத்தின் நினைவு தெரியும். நம்ம ஜெபிக்கிறத சாத்தான் தடுத்தாலும் அவன் தடுத்ததும் தெரியும், நம்ம ஜெபிச்சதும் தெரியும். அத்தனை சர்வ வல்லமை உள்ள ஆண்டவருடைய வல்லமே இந்த மாதிரி வாக்கியங்கள் மடக்கி போடவில்லையா? என்னமோ சாத்தான் தடுத்துருவான், ஆண்டவருக்கு தெரியாது என்று சொல்ல போல. இன்றைக்கு அநேகர் எதை சொல்லுகிறோம் என்று தெரியாதபடி ஒரு முக்கியமான சத்தியத்தை தங்களுடைய சொல்லினாலே அடக்கி போட்டு விடுகிறார்கள். நம்முடைய ஆண்டவருடைய வல்லமையை மடக்கி போட்டு விடுகிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால எந்த பாஷையில ஜெபம் பண்ணாலும் ஆண்டவருக்கு தெரியும். நம்ம ஜெபம் கேட்கப்படாமல் போவதற்கான காரணம் வேற, நம்முடைய ஜெபத்தை தடுக்கிற ஒன்று இருக்கிறது, அது வேற. அதை நான் வேற ஒரு செய்தியில தேவன் அங்கீகரிக்கும் ஜெபம் எது என்றதுல நான் உங்களுக்கு தெளிவாக பேசுகிறேன். ஏற்கனவே ஜெபம் பயனற்று போவது ஏன் என்று சொல்லி 2 பாகம் போட்டிருந்தேன். அதுல ஏன் நம்ம ஜெபம் கேட்கப்படலைங்கிறதுக்கான ஒரு சில விளக்கங்கள் இருக்கிறது. இனிமேல் நம்முடைய ஜெபம் அங்கீகரிப்பு, தேவன் ஏற்றுக்கொள்ளும் விதமாய் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய ஜெபத்திற்கு எது தடை, சாத்தானாலும் தடுக்க முடியாது, மனுஷனாலும் தடுக்க முடியாது, அதுக்கு வேற ஒரு தடை இருக்கிறது. அது எது என்பதை நம்ம அடுத்த செய்தியில பார்ப்போம். இந்த செய்தியில நான் சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, சாத்தானை கட்ட முடியாது. அவன் ஆண்டவருடைய வருகை வரைக்கும் பூமி எங்கும் உலாவி செயல்பட்டு கொண்டிருப்பான். ஆண்டவருடைய பிள்ளைகளை விளத்தெழுவதற்காக, வஞ்சிப்பதற்கும்,
ஆண்டவருடைய பிள்ளைகளை சோதிப்பதற்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளோடு போராடுவதற்கும் அவனுக்கு உரிமை இருக்கிறது. ஆனா நம்ம அதுல இருந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளையும் வழிகளையும் தேவன் வேதத்துல கொடுத்திருக்கிற, அதை தான் நம்ம பயன்படுத்த முடியும். அதே போல அந்நிய பாஷையில இவங்க பேசுற பாஷை உண்மையில சாத்தானுக்கு புரியாது. ஏன்னா இவங்க பாஷையே பேசல. இன்னைக்கு பேசுற அந்நிய பாஷைங்கிறது ஒரு சில வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்றாங்க. பாஷை என்று சொன்னால் அந்த அதே கொரிந்தியர்ல சொல்கிறார், உலகத்துல எத்தனையோ விதமான பாஷைகள் இருக்கிறது, ஆனால் ஒன்றும் அர்த்தம் இல்லாதது அல்ல அப்படின்னு சொல்றாரு. பாஷைன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். அர்த்தம் இல்லாதது பாஷையே இல்லை என்றுதான் அவர் சொல்கிறார். ஆகவே இவங்க ஒரு வார்த்தை திருப்பி சொல்ல பாஷை இல்லை. பாஷை இல்லைன்னா யாருக்கு தான் புரியும்? சாத்தானுக்கும் புரியாது, பேசுறவங்களுக்கும் புரியாது, ஆண்டவருக்கே புரியாது. ஏன்னா இவங்க பேசுறது பாஷை இல்லையே, இவங்க சும்மா சொல்லி கொண்டு இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதனால நீங்க சாத்தான் இதை வச்சே நம்மளை வஞ்சித்துருவான், ஏமாத்திடுவான். அதனால உங்களுடைய சொந்த மொழியிலேயே நீங்கள் ஆண்டவரிடத்துல ஜெபித்தாலும் அந்த ஜெபம் தேவனிடத்துல பதில கொண்டு வரும். நம்ம ஆண்டவர் விரும்புகிறபடி ஜெபித்தா, வேத வசனத்தின் அடிப்படையில ஜெபித்தா, தேவன் அங்கீகரிக்கும் விதத்துல ஜெபிச்சா, மற்றபடி அதற்கு பலன் இல்லாமல் போகலாம். ஆகவே சாத்தானை குறித்த தவறான எண்ணம், சாத்தானை கட்டுதல் என்பது முடியாத விஷயம். சாத்தானுக்கு தெரியாமல் ஜெபிப்பது அந்நிய பாஷை என்று சொல்வது வேதத்தின்படி சரியானதல்ல. ஆகவே வரும் நாட்களிலே இவைகளிலே நாம் தெளிவடைந்து வேத வசனத்தை யாராவது ஒரு காரியத்தை சொன்னாங்கன்னா கண்மூடித்தனமா ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நிறைய விஷயங்கள் இருக்கிறது இன்றைக்கு. அதுலயும் பிரபலமான ஊழியர்கள் தான் இன்றைக்கு வசனத்தை வைத்து ஜனங்களை திசை திருப்புகிறார்கள். ஏன்னா அவங்க ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு ஒரு பகுதியை காட்டிக்கிட்டு சொல்லும் போது அடுத்த பகுதி தெரியாதவர்களால் அவர்கள் ஏமாற்றப்பட முடிகிறது. வர நாட்கள்ல வேத வசனத்தின் அடிப்படையில அவைகளை குறித்து முடிந்த அளவுக்கு நாம் தியானிப்போம். ஆகவே இந்த நாளில இந்த 2 விஷயத்தை சாத்தானை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அவனை கட்ட முடியாது, துரத்தலாம், எதிர்த்து நிற்கலாம், அவனை நமக்குள்ளே செயல்பட விடாதபடி, அவனுக்கு இடம் கொடுக்காதபடி அவனை விரட்டி அடிக்கலாம். அதே போல அந்நிய பாஷையில ஜெபித்தால் சாத்தானுக்கு தெரியாது என்பது வேதத்தின்படியானது அல்ல. நாம் எந்த பாஷையில ஜெபித்தாலும் சாத்தானுக்கும் தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். சாத்தானால் நம்முடைய ஜெபத்தை தேவனிடத்துல செல்லாம தடுக்க முடியாது. அப்படி தடுத்தாலும் ஆண்டவருக்கு தெரியும். கடைசியா ஒரு வசனத்தை, ஏன்னா ஒரு சிலர் இன்னொரு கேள்வியை கூட கேட்பீங்க, அதனால அதை ஒன்னையும் நான் சொல்லிட்டு முடித்து விடுகிறேன். தானியேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்துல அநேகர் சொல்றாங்க, தானியேலுடைய ஜெபத்துக்கு பதில் கொண்டு வந்தானே சாத்தான் தடுத்தானே, பெர்சியா அதிபதினு எழுதியிருக்கிறதை ஏன் தடுக்க முடியாதுன்னு சொன்னீங்க. நீங்க அந்த வசனத்தை பாருங்க, ஜெபத்தை அவன் தடுக்கல. தானியேல் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன்ன வார்த்தைகள் நிமித்தம் ஜெபம் உடனே போயிடுச்சு. ஆனா அவன் பதில் கொண்டு வரும்போது பெர்சியா அதிபதி தடுத்தான். அப்புறம் காபிரியல் அந்த மிகாவேல் உதவி செய்து பதில் கிடைச்சிட்டு. அதிலும் வேற சில நோக்கம். 2வது பழைய ஏற்பாட்டுல அந்நிய பாஷைங்கிறதே கிடையாது. அதனால அதுல ஜெபிக்காதனால தடுத்தான்னு சொல்ல முடியாது, ஜெபத்தை அவன் தடுக்கவில்லை. ஆகவே எந்த விதத்திலும் வேதத்துல சாத்தான் நம்முடைய சொந்த மொழியிலே ஜெபித்தால் தடுப்பான் என்பதற்கு ஆதாரமும் இல்லை, எதுவும் நடைபெறவில்லை. சாத்தானை கட்டுவதற்கும் எந்த ஒரு வேத வசனத்தின் ஆதாரங்கள் இல்லை. ஆகவே நாம் வேதத்தை சரியாக அறிந்து வேத வசனத்தை தெளிவாக விசுவாசித்து அதன் அடிப்படையிலே செயல்படும் போது சாத்தானுடைய வஞ்சகங்கள் தப்பிக்க முடியும். அடுத்த செய்தியை அடுத்த காணொளியிலே பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.